வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் நமக்கு எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க, காழ்ப்புணர்ச்சியோடு தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் தான் இங்கே நம்முடைய எதிரணியிலே நமக்கு எதிராக அணிவகுத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லியிலிருந்து நம்மை எதிர்க்கிறதுக்காக வராங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கைகோத்து கொண்டு இதுவரைக்கும் பல முறை சொல்லியிருக்காரு, அவங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு. ஆனா தேர்தலுக்கு பிறகு இத சொல்லுவாரு, மறுபடியும் தேர்தல் வந்த உடனே அவங்களோட மேடையில கைகோத்து கொண்டு நிற்பார். பயம். ஏன்னா தன் மேல ஏதாவது கேஸ் போட்டுற போறாங்க, வழக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம். ஏன்னா பிஜேபி கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா கேஸ் போடுவாங்க, எதிரணியில இருந்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க, இன்கம் டாக்ஸ் அனுப்புவாங்க, இடி அனுப்புவாங்க. அவங்களோட போய் கூட்டணியில வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா அவங்க கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா, ஒரு பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்க, அந்த வாஷிங் மெஷின்ல உங்களை உள்ள போட்டு துவைச்சு சுத்தமாக்கி ஒரு கேஸும் இல்ல போ அப்படின்றாங்க. உண்மையில சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. இந்த தேர்தல்ல ஆட்சிக்கு வர போறது இல்ல, கொடுக்க போறதும் இல்ல. வந்தாலும் அவங்க எந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினதில்ல. ஆனா அவங்களுடைய அணியுடைய குறியீடாக அவங்க அந்த வாஷிங் மெஷினே கொடுக்கறேன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது அந்த வாஷிங் மெஷின் தான். இப்படி மக்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடியவர்கள். நேத்து எடப்பாடி பழனிசாமி திடீர்னு தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு. மயிலாப்பூர்ல பேசும்பொழுது வரணும், சென்னைக்கு வரணும், மற்ற இடங்கள்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் வர வேண்டும். எடப்பாடியிலிருந்து கிளம்பி நேரா கிரீன்வேஸ் ரோடுக்கு வருது. கிரீன்வேஸ் ரோட்ல சென்னையில அங்கிருந்து கிளம்பி எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. ஏர்போர்ட்டுக்கு போய் டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லியில போய் கியூல நின்னு அங்க இருக்கவங்களை பார்த்துட்டு திருப்பி வராரு. அதனால இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நேற்று சொல்லியிருக்காரு, சென்னை மாநகரத்துக்கு ஸ்டாலின் எதையாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு. வாங்க, இங்க யார் இருக்கக்கூடிய கழக தோழர்கள் யார் வேணாலும் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. இல்லைன்னா நம்முடைய வேட்பாளர் இருக்கார், அவரோட கூட போங்க, என்னென்ன பண்ணிருக்காரு முதலமைச்சர் சென்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு நேரடியாகவே காட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். வட சென்னை பகுதியில 822 கோடி மதிப்புல பிராட்வேல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். சென்னை கடற்கரை மறுசீரமைப்பு 116 கோடியில, 678 கோடியில எண்ணூர் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை கட்டக்கூடிய பணிகள் நடந்து வருகிறது. யானை கவுனி மேம்பாலம், செங்கை சிவம் மேம்பாலம், மேயர் சிட்டிபாபு மேம்பாலம், போஜராஜன் சுரங்கப்பாதை என வட சென்னையிலே இத்தனை வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய முதல்வர் படைப்பகம் முதல்ல சென்னையில தான் தொடங்கப்பட்டது. அதுவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியிலே கொளத்தூரிலே அது தொடங்கப்பட்டது. திருவொற்றியூர், மாதாவரம், திருவிக நகர் உள்ளிட்ட சென்னையின் 10 சட்டமன்ற தொகுதிகளை மேம்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்ட வட சென்னை வளர்ச்சி திட்டம் முதல்ல 1000 கோடி மதிப்பீட்டுல தொடங்கப்பட்டு இப்பொழுது 6000 கோடி வரையிலே திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இது அத்தனையும் செய்து தந்திருப்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆனா எதிரணியில இருக்கக்கூடியவர்கள்
டெல்லியில பட்ஜெட் போட்டாங்க. பொதுவா பட்ஜெட் போடும்போது ஒரு திருக்குறளையாவது போனா போதுன்னு தமிழ்நாட்டுக்கு படிப்பாங்க. இந்த தடவை தேர்தல் இருக்குன்னு தெரிஞ்சு கூட திருக்குறளை கூட படிக்கல. திருக்குறள் கூட பட்ஜெட்ல வரல. ஆனா நமக்கு தமிழ்நாட்டுக்கு பேரை கூட சொல்லல. ரயில்வே பட்ஜெட், நம்ம எத்தனையோ கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். ரயில்வே பட்ஜெட்ல மகாராஷ்டிராக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 23 கிட்டத்தட்ட 24,000 கோடி மகாராஷ்டிராக்கு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 20,000 கோடிக்கு மேல கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு, ஏன்னா குஜராத்துக்கு தான் எல்லாமே போகும், டெல்லியில இருந்து நேரா எல்லாமே குஜராத்துக்கு தான் போகும். 17,000 கோடிக்கு மேல அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 7,000 கோடி. அதுவும் எத்தனை நாள் ஆகும் நிறைவேற்றுறதுக்குன்னு நமக்கு தெரியாது. பட்ஜெட்ல நம்ம பேரே இல்ல, தமிழ்நாட்டுடைய பேரே ஒன்றிய பட்ஜெட்ல கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய நிதி, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டிய நிதிய ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3,600 கோடிக்கு மேல நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்க கூடியவர்களோடுதான் எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டை நாங்க தான் காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இங்க வராரு. அடுத்த முறை இந்த பக்கம் வந்தாருன்னா கேளுங்க, அந்த 3,600 கோடியை முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. ரயில்வே பட்ஜெட்ல எங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கும் ஹிந்தி படிக்கிறதுக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்குறீங்களே, தமிழ் படிக்கிறதுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து வஞ்சனைகளை செய்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை, நாட்டில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு முறையும் சட்டங்களை இயற்றி, இந்த தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய தெரியும், பல சிறுபான்மை நிறுவனங்களின் வழியாக பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்காங்க, கல்லூரிகள் கட்டியிருக்காங்க, வயது முதிர்ந்தோர்களுக்கு ஆன அவங்க தங்கக்கூடிய விடுதிகளை கட்டியிருக்காங்க, பெற்றோர் இல்லாத குழந்தைகள் தங்கக்கூடிய விடுதிகளை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே எத்தனையோ சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே, தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ பயன்படக்கூடிய அந்த நிதியை நிறுத்தக்கூடிய வகையிலே நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி, எங்களுக்கு பிடித்த விதமாக பதில் சொன்னாதான் நீங்க நிதியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா அந்த நிறுவனத்தோட அத்தனை சொத்தும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு மிக மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்க கூடியவர்களோடுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக, சமூக போராளிகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை தான் ஆதரித்து கைகோர்த்து கொண்டு நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நமக்கு நிதி கொடுக்காதவங்க, தமிழுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இவங்க அத்தனை பேரும் ஒரு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிடி மண் கூட உங்களுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். அடிக்கடி நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல், திமுகவுக்கான தேர்தல் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டின் சுயமரியாதை, தமிழ்நாட்டின் உரிமைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம், இது அத்தனையும் காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில எதை கொடுத்தாலும் நீங்க படிக்கவும் மாட்டீங்க, ஏன்னா நிறைவேற்ற மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் எல்லா இடத்துலயும் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2016
அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல 31வது இதுல அறிக்கையாக வாக்குறுதியாக அவங்க ஒண்ணு சொல்லி இருந்தாங்க. என்ன? இலவச செல்போன் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்களா? ஆட்சியில இருந்தாங்களா? செல்போன் கொடுத்தாங்களா? இவ்வளவு பேர் இருக்கீங்க, யாரா செல்போன் வாங்கினவங்க இருக்கீங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கியிருக்காங்களா? ஒருத்தர் கூட அவங்க கொடுக்கறேன்னு சொன்ன செல்போனை கொடுக்கல, வாங்கல. லேப்டாப் கொடுக்கறேன்னு ஆரம்பிச்சாங்க, நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. அந்த லேப்டாப்ப மறுபடியும் தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். மீண்டும் தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தவுடன் 35 லட்சம் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும் 5 ஆண்டுகளுக்குள் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் யாருமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொன்ன 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை அண்ணன் தளபதி அவர்கள் தருகிறேன் என்று சொன்ன போது முடியாதுன்னு பழனிசாமி சொன்னாரு. ஆனா அதை செய்து காட்டியது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு மறுபடியும் வரப்போறோம். வந்தவுடன் எவ்வளவு பாருங்க, எல்லாரும் திமுக கூட்டத்துல 2 விரல காட்டிட்டு நிக்கிறீங்க இல்லையா? இனிமேல 2000 ரூபாய்னா நம்ம தான், 2ன்னா நம்ம தான். அதுவும் இல்லாம போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பிஜேபி இல்லாம பண்ண போறாங்க. பழனிசாமி அடுத்து கவர்னர் வேலைக்கு தான் போனோம் இல்லையா? இல்ல, குறைஞ்சபட்சம் இந்த நாட்டுல அந்த வேலை தான் கொடுக்கறாங்க. அதனால இனிமேல வேற எந்த பதவிக்கும் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால 2000 ரூபாய் வழங்குவேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அதை நிறைவேற்றி தருவார்கள். அதே போல கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், அவர்களுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1500 ரூபாய். படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவர்களுக்கும் அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். 6 மாதங்களுக்கு வழங்கப்படும். அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சியும் தரப்படும். காலை உணவு திட்டம். ஒரு நிமிஷம், என்னாச்சு? வழி இல்லையா? கொஞ்சம் இந்த பக்கம் ஒதுங்கி வந்துருங்க, அந்த வண்டி போயிரட்டும். வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலை உணவு என்பது இனிமேல 8வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வழங்கப்படும். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியும் நம்ம முதலமைச்சரை பத்தி. 8வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க சாப்பிட்டா போதாது அப்படின்னு சொல்லி 12வது வரைக்கும் அதை நிச்சயமாக விரைவிலே நீடித்து தருவார்கள். இப்படி எல்லாருக்குமான திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். என்னது? உங்களுக்கு
என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோங்க. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா திருப்பி ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வேஸ்ட் இல்லையா? அதனால ஃப்ரிட்ஜ் இருக்கா, சரி வேண்டாம், வாஷிங் மெஷின் வாங்கிக்கோங்க, மைக்ரோவேவ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். எல்லாமே இருக்குன்னா பெரிய ஃப்ரிட்ஜ் வேணுமா, இந்த ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், இந்த டிவியை கொடுத்துட்டு பெரிய டிவி வாங்கலாம் என்று அந்த சாய்ஸ் அதை உங்கள் கைகளிலே தந்திருக்க கூடியது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி மக்களுக்கு என்ன வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருனாலும் நிறைவேற்றி தந்தாரோ அதே வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரவாயல் தொகுதியில 135 கோடி மதிப்பீட்டுல நொளம்பூர் பகுதியில 4 வழி பாதையோடு கூடிய பாலம் கட்டித்தரப்பட்டுள்ளது. வளசரவாக்கம் பகுதியில 5 கோடி மதிப்பீட்டுல கலைஞர் நூற்றாண்டு பூங்கா மற்றும் விளையாட்டு திடல். 102 கோடி மதிப்பீட்டுல காரம்பாக்கம் பகுதிக்கான பாதாள சாக்கடை திட்டம் முடிவடைந்துள்ளது. மாநகராட்சி வார்டு 152ல 27.67 கோடி மதிப்பீட்டுல வளசரவாக்கம் பகுதிக்கான குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. முகப்பேறு மேற்கு பகுதியில 30 லட்சம் மதிப்பீட்டுல பல்நோக்கு கட்டிடம். இதையெல்லாம் செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்து வரக்கூடிய நம்முடைய ஆட்சியில இந்த பகுதி தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆயப்பாக்கம் பகுதியிலே புதிய அரசு மருத்துவமனை அமைக்கப்படும். மதுரவாயல் தொகுதியிலே புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டப்படும். ஐடி பார்க் கட்டப்படும். மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும். மூடப்பட்ட JAK சிட்டி மால் வளாகத்தை கையகப்படுத்தி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் வர்த்தக மையம் உருவாக்கப்படும். குடியிருப்புகளுக்கு பாதுகாக்கப்பட்ட மெட்ரோ வாட்டர் தரப்படும். வெள்ள நீர் வடிகால் சரி செய்து வழங்கப்படும். மதுரவாயல் துறைமுகம் ஈரடுக்கு விரைவு சாலை திட்டம் 2009ல அப்போதைய ஒன்றிய பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்கள் மூலம் அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முன்னிலையிலே அடிக்கல் நாட்டப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ஒன்றிய மற்றும் மாநில ஆட்சி மாற்றத்தின் காரணமாக கலைஞர் ஏற்படுத்திய திட்டம் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஜெயலலிதா அரசு இந்த திட்டத்தை நிறுத்தினார்கள். தற்போது மதுரவாயில் சென்னை துறைமுகம் மேலடுக்கு விரைவு சாலை திட்டப்பணிகள் 5600 கோடி மதிப்பீட்டிலே நடைபெற்று வருகிறது. அதனால எந்த திட்டத்தை யார் நிறுத்தினாலும் மக்களுக்கான திட்டம் என்றால் அதை நிறைவேற்றி தரக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் பெயரால் உங்களிடம் நான் கேட்கிறேன், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அவரது கரத்தை பலப்படுத்த உதயசூரியன் சின்னத்திலே மதுரவாயில் தொகுதியிலே காரப்பாக்கம் கணபதி அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.